அன்பான 12ஆம் வகுப்பு மாணவர்களே, பாடங்களை எளிதாக நீங்கள் கற்றுக்கொள்ள உங்களுக்கு வாரத் தேர்வு மிகவும் உதவியாக இருக்கும். வாரத் தேர்விலே இயல் 1 வகுப்பு 12ஆம் வகுப்பிற்கான முதல் இயலிலிருந்து ஒரு வாரத் தேர்வு கேள்வி உங்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாரத் தேர்வு கேள்வி 10 மதிப்பெண்ணை உடையது. இதற்கான நேரம் 15 நிமிடம். ஒரு மதிப்பெண் வினாவை பொறுத்த மட்டில் பலவுள் தெரிக என்ற முறையில் கேட்காமல் ஒரு மதிப்பெண் வினாவாக கேட்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது முதல் வினாவை நாம் பார்த்தோம் என்றால், இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எது என்கின்ற கேள்வி இடம்பெற்றிருக்கின்றது. இரண்டாவது கேள்வி, தமிழ் குயில் டேஸ் வர வேண்டும் என்றும், மூன்றாவது கேள்வியாக சிற்பி பாலசுப்ரமணியத்தின் இளந்தமிழை பாடல் இடம்பெற்ற நூல் எது என்றும், நான்காவது கேள்வியாக தமிழ் குயிலே கூவி வாவா என கூறியவர் யார் என்ற கேள்வியும் இடம்பெற்றிருக்கிறது. குருவினாவை பொறுத்த மட்டில் உரைநடை பாடப்பகுதியிலிருந்து நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆறாவதாக கலை முழுமை என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. ஏழாவதாக மொழியின் இயல்பு வழக்கை கலையியல் வழக்குகளாக மாற்றுவை எவை என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த வினாவிற்குரிய விடைகள் இதே பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மதிப்பெண் வினாவை பொறுத்த மட்டில் முதல் கேள்விக்கான விடை, இலக்கியத்தை மொழியை ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் எது என்று கேட்டால் அது தொல்காப்பியம் என்கின்ற விடை சரியானதாக இருக்கும். தமிழ் குயில் டேஸ் வர வேண்டும் என்று கூறுகின்ற போது கூவி வர வேண்டும் என்பது சரியான விடை. சிற்பி பாலசுப்ரமணியத்தின் இளந்தமிழை பாடல், அதாவது நம்முடைய பாடப்பகுதி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது என்ற வினாவிற்கு நிலவுப்பூ என்ற விடை சரியான விடை. தமிழ் குயிலை கூவி வாவா என கூறியவர் யார் என்ற கேள்விக்கு சிற்பி பாலசுப்ரமணியம் என்பது சரியான விடை. குருவினாவை பொறுத்த மட்டில் நடை அழகியல் என்றால் என்ன என்ற கேள்விக்கு கவிதையினுடைய இயங்கு ஆற்றல் தான் நடை என்று சொல்லப்படுகிறது. தொல்காப்பியம் என்ன சொல்கிறது என்றால், நடை பெற்றியலும் நடை நவின்றொழுகும் என்ற சொற்றொடர்களை இது கையாண்டுள்ளது. மெல்ல கற்கும் மாணவர்கள் நடை பெற்றியலும் நடை நவின்றொழுகும் என்ற பதிலை எழுதினாலே உங்களுக்கு ஒரு மதிப்பெண் தாராளமாக கொடுத்து விடுவார்கள். ஒவ்வொரு பாவும் இவ்வாறு அமைய வேண்டும் என்று தொல்காப்பியம் கூறுகின்றது. கலை முழுமை என்றால் என்ன? இந்த கேள்வி அடிக்கடி கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் புத்தகத்தினுடைய வினா அல்ல இது. புத்தகத்தினுடைய உள்ளிருந்து கேட்கின்ற வினாவாக இருக்கின்றது. அறம், பொருள், இன்பம் ஆகிய அறவியல் சார்ந்த கருத்துக்கள் கலை உருவாக்கத்தின் போது இணைந்திருக்க வேண்டும். இதுதான் கலை முழுமை என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக, மொழியின் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுவை எவை என்று கேட்கின்ற போது உவமை, உருவகம், எச்சம், குறிப்பு, உள்ளுரை, இறைச்சி இவையே மொழியின் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றுவையாகும் என்று சொல்கிறது. எனவே மாணவர்களை, இந்த கேள்விகளை புரிந்து கொண்டு நீங்கள் வாரத் தேர்வுகளை எழுதினீர்கள் என்றால் அதிக மதிப்பெண்ணை நீங்கள் பெறலாம். நன்றி.